அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் பிரிலிமினரி எக்ஸாமினேஷன் 2 அண்ட் 2A சர்வீசஸ் பத்தி பார்க்க போறோம். இந்த வீடியோல சிலபஸ் மாடிஃபிகேஷனை பத்தி ரொம்ப டீட்டெயிலா அனலைஸ் பண்ணி பார்க்க போறோம். ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி புது சிலபஸ் அப்டேட் பண்ணி நமக்கு வந்திருக்கு டிஎன்பிஎஸ்சி வந்து. இந்த விஷயம் எதனால நடந்துச்சு அப்படின்னா, ஜெனரல் தமிழ் படிக்கிறவங்க அவங்களோட சிலபஸ் வந்து ரொம்ப வாஸ்ட் ஏரியாவா இருக்கு. பழைய புக்ல ஒரு 10 புக்கு, புது புக்ல ஒரு 10 புக்கு, என்டையரா ஒரு 20 புக்கு படிக்க வேண்டியதா இருக்கு. கொஸ்டின்ஸும் பாத்தீங்கன்னா பழைய புக்ல இருந்து வருது, புது புக்ல இருந்து வருது. அப்படிங்கிறப்ப அது ரொம்ப படிக்கிறது டிஃபிகல்ட்டியா இருக்குன்னு மக்கள் ரொம்ப வருத்தப்பட்டு கோரிக்கை வச்சனால டிஎன்பிஎஸ்சில அதை கன்சிடர் பண்ணி ஓரளவு சிலபஸை மாடிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுல என்னென்னலாம் மாடிஃபிகேஷன் நடந்திருக்கு, ஜெனரல் ஸ்டடீஸ்ல நடந்திருக்கு, ஜெனரல் இங்கிலீஷ் நடந்திருக்கு அப்படின்னு ரொம்ப டீட்டெயிலா இந்த வீடியோல இப்போ பார்த்துடலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் பார்த்தீங்கன்னா 75 கொஸ்டின்ஸ் ஆஸ் யூஸ்வல் அப்படியே தான் இருக்கு. ஜென்ரல் சயின்ஸ் யூனிட் நேம்ஸ் பெருசாக மாறல, யூனிட்டும் பெருசாக மாறல. பட் ஆனால் ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம், நம்ம லாஸ்ட் எக்ஸாமினேஷன்ல இதுக்கு முன்னாடி அந்த எக்ஸாமினேஷன்ல அப்படிலாம் ஒவ்வொரு டாபிக்ல இருந்தும் எவ்வளோ கொஸ்டின்ஸ் வரும் அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணவே முடியாது. ஜஸ்ட் பழைய கொஸ்டின் பேப்பரை வச்சு நம்மளால கெஸ் பண்ண முடியும். இந்தியன் பார்ட்ல ஒரு 12லேருந்து 13 கேள்வி வரும், ஹிஸ்ட்ரியில் ஒரு 10 கேள்வி வரும், அந்த மாதிரி கெஸ் பண்ணிட்டு இருப்போம். ஆனால் இந்த டைம் அது மாதிரி பண்ணவே தேவையில்லை. ஏன்னா ஜென்ரல் சயின்ஸ்ல 5 கேள்வி, ஜியாகிரபியில் 5 கேள்வி கேட்க போறோம், ஹிஸ்ட்ரியில 10 கேள்வி கேட்க போறோம். ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காங்க. எந்தெந்த டாபிக்ல இருந்து எந்தெந்த யூனிட்ல இருந்து எவ்வளவு கொஸ்டின்ஸ் வரப்போகுது அப்படின்னு தெளிவா கொடுத்துருக்காங்க. இந்தியன் பார்ட்டில 15 கேள்வி, இந்தியன் எக்கனாமில 20 கேள்வி, அடுத்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி, கல்ச்சர், ஹெரிட்டேஜ் வந்து 20 கேள்வி. இந்த மாதிரி வெயிட்டேஜை ரொம்ப தெளிவா சைட்ல மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இதுல இருந்து நம்ம கிடைக்கிற ஒரே அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, எந்த யூனிட்க்கு நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்கணும் அப்படிங்கிறது தெளிவா இது பண்ணிக்கலாம். இதுல ஹிஸ்டரி, இந்தியன் எக்கனாமி, பாலிட்டி அது மூணுக்கும் ரொம்ப ரொம்ப நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா அதுலதான் 20 கேள்வி பிளஸ் 15 கேள்வி வருது. இதை படிச்சோம்னாலே கண்டிப்பா கிட்டத்தட்ட 55 கேள்வி நம்ம கவர் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் ஆப்டிடியூட் இருக்கு. ஆப்டிடியூட் மென்டல் எபிலிட்டில பாத்தீங்கன்னா ஆப்டிடியூட் ஆஸ் யூசுவல் 15 கேள்வி, ரீசனிங் 10 கேள்வி. இதுல பெருசா மாற்றங்கள் நடக்கல. டாபிக்கும் அதே தான் இருக்கு. இதுல பெருசா டாபிக்குள்ளேயும் எந்த மாற்றம் நடக்கல. இதுக்கு அப்படியே பொது தமிழுக்கு வந்தோம் அப்படின்னா, பொது தமிழுக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லை. பட் ஆனா அது என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இலக்கணம் 25 கொஸ்டின்ஸ், சொல்லகராதி 15 கேள்வி, இந்த மாதிரி ஒவ்வொரு டாபிக்ல இருந்தும் சைட்ல பக்கத்துல எவ்வளவு கொஸ்டின்ஸ் வருங்கிறதையும் கொடுத்துட்டாங்க. சிலபஸ்க்குள்ள மாடிஃபிகேஷன் நடந்திருக்கா அப்படின்னு நமக்கு தெரியல. ஏன்னா தமிழ் படிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஸோ ஆனால் ஓரளவு கம்ப்ரஸ் பண்ணி வந்திருக்கு அப்படிங்கிறது ஓரளவு நமக்கு தெரியுது. ஏன்னா பழைய சிலபஸும் இதையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஓரளவு நல்லாவே கம்ப்ரஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சிலபஸ் கம்மி பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது. பட் ஆனால் உள்ளுக்குள்ள புதுசாக ஏதாவது சாப்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. தமிழ் படிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். பட் ஆனால் கம்ப்ரஸ் ஆனதே ஒரு பெரிய பெரிய விஷயம் தான் இல்லையா? ஏன்னா சிலபஸ் தமிழுங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு ஒரு எல்லையில போய் முடிகிற விஷயம் கிடையாது. அது அப்படியே சப் டாபிக்காக போய்கிட்டே இருக்கும். அதை கண்டிப்பாக நம்ம படித்து முடிக்க முடியும். இதுக்கு ஒரு எல்லை இருக்குன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஒரு டாபிக் எடுத்தோம் அப்படின்னா அது உள்ளுக்குள்ள போய்கிட்டே இருக்கும், சப்டிவிஷனா. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு. என்னதான் காம்படிஷன் எக்ஸாமா இருந்தா கூட அதுக்கு ஒரு எல்லை கோடுன்னு ஒன்று வச்சாதான் படிக்கிறவனால படிக்க முடியும். ஸோ அந்த எல்லை கோடுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த வகையில தமிழ் படிக்கிறவங்களுக்கு இந்த சிலபஸ் ரொம்ப ஃபேவரா இருக்கும். ஸோ தமிழ் படிக்கிறவங்களுக்கு இந்த சிலபஸ் வந்து கண்டிப்பா சப்போர்ட் பண்ணும். கண்டிப்பா படிச்சு நல்லபடியா மார்க் எடுங்க. அப்படியே வந்தோம் அப்படின்னா அடுத்து நம்ம ஜென்ரல் இங்கிலீஷ் நம்ம ஏரியா வந்துருச்சு. நம்ம ஏரியால தான் நம்மளை வச்சு செஞ்சிருக்கானுங்க. என்னென்ன செஞ்சிருக்கானுங்கன்னு இப்ப சொல்றேன். ஸோ யூனிட் 1 பாத்தீங்கன்னா கிராமர் ஆஸ் யூசுவல் அப்படியே தான் இருக்கு. பார்ட் ஆஃப் ஸ்பீச், கன்கர்டன்ஸ், இது எல்லாமே பேசிக் கிராமர் தான். ஆனா எதுவுமே வந்து புதுசா இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்கு டாபிக். இந்த இன்ட்ராகட்டிவ், இம்பார்ட்டிவ், எக்ஸ்பிளமேட்டரி இது எல்லாமே 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் உள்ள கிராமர் தான். பட் ஆனா இந்த டாபிக் எல்லாமே ஜென்ரல் இங்கிலீஷ் சிலபஸ்ல புதுசா கொண்டாந்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம புதுசா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல படிக்கணும். அதோட சேர்த்து வந்தீங்க அப்படின்னா அடுத்த வொக்காபுலரி இருக்கு. இதுவும் பாத்தீங்கன்னா பெருசா மாற்றங்கள் நடக்கல. பட் ஆனால் இந்த ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன், கரெக்ட் யூசேஜ் ஆஃப் வேர்ட்ஸ், இந்த மாதிரி சின்ன சின்ன டாபிக் எல்லாமே புதுசா இப்பதான் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணும். அடுத்த ரைட்டிங் ஸ்கில்ங்கிற டாபிக்கே புதுசு தான். டெக்னிக்கல் டேர்ம்ஸ்ங்கிற டாபிக்கும் புதுசு தான். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி ஒரு 5 கொஸ்டின்ஸ் வரும். இப்போ கிட்டத்தட்ட 20 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அன்சீன் பேசேஜஸ் அப்படின்னா எங்கெங்க, அதாவது புக்குக்குள்ள இருந்து வராது அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருக்காங்க. நியூஸ் பேப்பர் ஹெட்லைன்ஸ் இதெல்லாமே வந்து கண்டிப்பா கவர் ஆகிற மாதிரி படிக்கணும்னு நினைக்கிறேன். அடுத்த டிரான்ஸ்லேஷன் பாத்தீங்க அப்படின்னா வேர்ட்ஸ் டிரான்ஸ்லேஷன் கூட ஓரளவு பண்ணிடலாம்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த லிட்டரசி ஒர்க் இருக்கு. போயம், ப்ரோஸ் இந்த ஏரியா தான் ரொம்ப பயங்கரமான மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா பழைய போயம், பழைய ப்ரோஸ் எல்லாம் நிறைய எடுத்துட்டு புது விதமான போயம், புது விதமான ப்ரோஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கானுங்க. ஐ ட்ரீம் ஆஃப் ஸ்பீசியஸ், அதுக்கப்புறம் இந்த crocodile அப்படிங்கிற டாபிக் எல்லாம் இப்ப கரண்ட்ல இருக்க சிலபஸ்ல கிடையாது. இப்ப அந்த மாடிஃபை பண்ண சிலபஸ்ல தான் இருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த நைட் த கோஸ்ட் காட் இன் அந்த டாபிக்கும் கண்டிப்பா கிடையவே கிடையாது அந்த லெசனும். ஸோ நிறைய டாபிக்கை புதுசாக இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அது எல்லாத்தையும் உட்காந்து நம்ம படிக்கணும். போயமும் படிக்கணும். இந்த புதுசா இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க டாபிக் எல்லாம் படிக்கணும். படிக்கிறத விட நமக்கு மிகப்பெரிய கஷ்டம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் டைமா அவன் எப்படி கேட்க போறான் அப்படிங்கிற ஒரு, அதாவது எப்படி அவனோட வே ஆஃப் ஸ்டைல் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கண்டே பிடிக்க முடியாது இல்லையா?
அது கொஸ்டின் பேப்பர் பார்த்தா மட்டும் தான் தெரியும். ஏற்கனவே 2 வருஷத்துக்கு முன்னாடி பழைய சிலபஸ்லேருந்து நம்ம புது சிலபஸை மாற்றி ஒரு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்துனானுங்க. அது மட்டும் இல்லாம திருப்பியும் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ குடுத்திருந்த பழைய சிலபஸ்க்கே ஒரு 1 இயர் டைம் எடுத்து வேர் டு ஸ்டடி பண்ணி, நோட்ஸ் ரெடி பண்ணி, அந்த லெசன்லாம் படிச்சு, அதுக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணி அதில் ஸ்ட்ராங்கா ஆகுறதுக்கே கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகுது. நம்ம ஸ்ட்ராங் ஆகுற தருணத்துல திருப்பியும் சிலபஸை மாடிஃபை பண்றதுங்கிறது எந்த வகையில நியாயம்னே புரியல. ஏன்னா இப்ப ஜெனரல் தமிழுக்கு வந்து அவங்களுடைய கோரிக்கை 100% இல்ல 200% நியாயமானது. அவன் நீ 10 புக் இதுல 10 புக் அதுல 10 புக் படினா அவன் எப்படி மனுஷனால படிக்க முடியும் இல்லையா? ஸோ அந்த சிலபஸை வரையறுக்குள்ளே கொண்டாடணும் அப்படின்னால ஜெனரல் தமிழை கம்ப்ரஸ் பண்ணி கொடுத்தது உண்மையிலே வரவேற்கத்தக்கது. ஆனா போன போக்குல நீங்க ஏன்டா சும்மா இருக்கீங்க, உங்களுக்கும் சில மாற்றங்கள் ஏற்படுத்துறேன்டா அப்படின்ட்டு நம்மள நல்லது செய்யவே இல்லை. அது மட்டும் நமக்கு நல்லா தெரியும். இவங்க எப்பயுமே நம்ம கெட்டதான் செய்வாங்க, அதுவும் நமக்கு தெரியும். பல யூனிட்டை புதுசா கொண்டாந்துருக்கானுங்க. உண்மையிலே பயங்கர பாதிப்பு இது ஜெனரல் இங்கிலீஷ் படிக்கிறவங்களுக்கு. ஏன்னா இதெல்லாம் எப்படி நம்ம வந்து கவர் பண்றது அப்படின்னு ஒரு பிரச்சனை இருக்கு இல்லையா? இதெல்லாம் எங்க இருக்குன்னு முத தேடணும், எப்படி இருக்குன்னு முத பார்க்கணும். ஸோ இது வந்து செமஸ்டர் எக்ஸாமினேஷன் மாதிரி ஒரு குறிப்பிட்ட மார்க் எடுத்து நம்ம பாஸ் பண்றதுக்கு இங்கே வழி கிடையவே கிடையாது. ஏன்னா காம்படிட்டிவ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக மார்க் எடுக்கிறோமோ அவங்க மட்டும் தான் செலெக்ஷன் லிஸ்ட்ல போக முடியும். இது மட்டும் இல்லாம நம்ம ஜெனரல் இங்கிலீஷ்க்கு ஒரு 3 விஷயங்கள், மறக்க முடியாத விஷயங்கள் கவர்மெண்ட் பண்ணிருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விடிஞ்சு எந்திரிக்கிறப்ப சிலபஸை மாத்துனது ஒரு பெரிய வேதனை. ஸோ சரி அதுக்காவது நாங்கள் அடாப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு நினைக்கும் போது டக்குன்னு ஜென்ரல் இங்கிலீஷை வந்து குரூப் 4லேருந்தே தூக்குனது. அந்த சிலபஸ் மாடிஃபிகேஷன் நடந்தப்போ தான் இதுவும் நடந்துச்சு. சிலபஸையும் மாடிஃபிகேஷன் பண்ணானுங்க, குரூப் 4லேருந்தும் தூக்குனாங்க. இதெல்லாம் எந்த வகையில நியாயம் தெரியல. நம்ம கேஸ் போட்டு ஜட்ஜ் முன்னாடி ஒரு கரெக்டான வாதத்தை எடுத்து வைக்க முடியாதனால ஜட்ஜ்மெண்ட் வந்து நமக்கு ஃபேவரா வரல. பட் ஆனா இந்த ஜெனரல் மத்தவங்களுக்கு தெரியுமா தெரியாது, இந்த கேஸ் கூட டிராவல் பண்ணவங்களுக்கு தெரியும், அந்த ஜட்ஜ்மெண்ட் கூட டிராவல் பண்ணவங்களுக்கு தெரியும். நிறைய விஷயங்கள் மக்களுக்கு தெரியாம நடந்து இருக்கு. இப்ப ஜெனரல் தமிழ் படிக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பா 100 இல்ல 200% ஜெனரல் தமிழ்ல இப்ப வச்ச கோரிக்கை நியாயமானது. சிலபஸை மாடிஃபை பண்ணது, கம்ப்ரஸ் பண்ணது. ஆனா ஜெனரல் இங்கிலீஷ்க்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, குரூப் 4லேயும் பார்த்தீங்கன்னா, ஒரு சராசரி மனுஷங்களால எழுத முடியாதபடியும், ஒரு வாழ்க்கையில பாதிப்பு நடந்தவங்களுக்கு பிசிக்கலாவோ அல்லது மென்டலி ஏதோ ஒரு பாதிப்பு நடந்தவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஜெனரல் இங்கிலீஷ் அலோவ் பண்ணியிருக்காங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, டிசேபிள் பர்சன்ஸா இருக்கட்டும், இல்ல டிஸ்ட்ரிபியூட் விடோவா இருக்கட்டும், இவங்களுக்கு மட்டும்தான் ஜெனரல் இங்கிலீஷ் குரூப் 4ல அப்ளிகபிள் ஆகுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்க ஒரு சிலபஸ் கொடுத்துருக்கானுங்க. ஆனா அதுவும் போய் ஏன் அப்படின்னா, என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்காரு. அவரு ஜெனரல் இங்கிலீஷ் வந்து டிசேபிள் பர்சன், அபவ் அவங்க வச்சிருக்க பர்சன்டேஜை விட அதிக பர்சன்ட் எலிஜிபிலிட்டி உள்ளவர், டிசேபிள்டா இருக்காரு. பட் ஆனா அவரு ஜெனரல் இங்கிலீஷ் அப்ளை பண்ணும் போது எக்ஸாமினேஷன்ல போய் உட்காரும் போது ஜெனரல் தமிழ் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்கானுங்க. என்ன இது ஜெனரல் தமிழ்ல கொடுத்துருக்கீங்கன்னு கேட்கிறப்ப, இல்ல நீ 6வதுல இருந்து 12வது வரைக்கும் ஜெனரல் தமிழை படிக்காம நீ வந்திருந்தாதான் உனக்கு ஜெனரல் இங்கிலீஷ் அப்ளிகபிளான்னு கொடுத்துருக்கானுங்க. இதெல்லாம் என்ன நியாயம்னே தெரியல. இதெல்லாம் அந்த நோட்டிபிகேஷனையும் கொடுக்கல, பொத்தாம் பொதுவா போட்டிருக்கானுங்க. என்ன அப்படின்னா, ஜெனரல் இங்கிலீஷ் இஸ் அப்ளிகபிள் ஃபார் டிசேபிள் பர்சன் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்னு கொடுத்துருக்கானுங்க. ஆனா இதுக்குள்ள போய் பார்த்தா என்ன கொடுமைன்னா, ஆல்ரெடி டிசேபிள்டு பர்சனா இருக்க ஒரு மனுஷனை திரும்பி நீ 6வதுல இருந்து 12வது வரைக்கும் தமிழை நீ ஒரு பாடமா எடுத்து படிக்காம வந்திருந்தாதான் உனக்கு ஜெனரல் இங்கிலீஷ் நாங்க எழுத விடுவோம் அப்படின்னா, அப்ப யாருக்குதான் நீங்க வந்து ஜெனரல் இங்கிலீஷ் கொடுக்குறீங்கன்னு தெரியல. நீங்க நார்மலா ஜெனரல் இங்கிலீஷ் நார்மல் பர்சன் எழுத முடியாதுன்றீங்க. டிசேபிள்டு பர்சனும் பாத்தீங்கன்னா 6வதுல இருந்து 12வது வரைக்கும் ஜெனரல் தமிழை படிக்காம தான் எழுத விடுவீங்க. இன்னும் டிஸ்ட்ரிபியூட் விடோஸ் அவங்கள எப்படி அவங்களுக்கு அது அப்ளிகபிள் ஆகுதா இல்லையான்னு யாராவது பாதிக்கப்பட்டவங்க கேட்டா மட்டும் தான் தெரியும். ஸோ இது எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு புரியல. அந்த ஜட்ஜ்மெண்ட் முன்னாடியும் கரெக்டா எங்களுடைய வாதத்தை எடுத்து வைக்க முடியல. அன்ஃபேவரா தான் வந்துச்சு ஜட்ஜ்மெண்ட். பட் அது பிரச்சனை கிடையாது. பட் ஆனா ஜெனரல் இங்கிலீஷ்க்கு இந்த மாதிரி மாடிஃபிகேஷன் பண்ணிக்கிட்டே இருக்குதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப மக்களை துன்புறுத்துற விஷயம். ஏன்னா புதுசா நீங்க நினைக்கிற மாதிரி ஒவ்வொரு டாபிக்கையும் டக்குன்னு படிச்சு டக்குன்னு ஸ்கோர் பண்றதுக்கு இது ஒன்றும் ஸ்கூல் எக்ஸாமே டஃபா இருக்க காலத்துல இது வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமா இருக்கு. அத்தனை காம்படிட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ காம்படிட்டர்ஸை குறைக்கணுங்கிற நோக்கம் கிடையாது. பட் ஆனா கொடுக்குற சிலபஸை ஒரு கிளாரிட்டியா கொடுக்கணும்ல. நான் இன்னைக்கு பரீட்சைக்கு படிச்சுட்டு இருக்கேன், திடீர்னு நாளைக்கு இல்ல இந்த பரீட்சை வராது, அது வேற டாபிக் நீங்க படிக்கணும் அப்படின்னா அது எந்த வகையில நியாயமா இருக்கும்? நேர விரியம், நம்முடைய பிசிக்கலி நம்ம போடுற ஹார்ட் ஒர்க், மென்டலி நம்ம கண்ட்ரோல் பண்ற எமோஷன்ஸ், இது எல்லாமே நம்ம எதுக்காகனா இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காண்டி தான். ஆனா இதுல வந்து அசால்ட்டா டாபிக்கை மாத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள் கவர்மெண்ட் ஏன் திரும்ப திரும்ப இந்த மாதிரி செஞ்சுட்டே இருக்குன்னு எனக்கு தெரியவே இல்லை.
ஃபர்ஸ்ட் கூட நான் ஃபர்ஸ்ட் இந்த சிலபஸ் பார்க்கும்போது ஜென்ரல் தமிழ்ல மட்டும்தான் மாறி இருக்கும் போல இருக்கு அப்படின்னு நினைச்சேன். அப்படியே ஜென்ரல் இங்கிலீஷ்ல பார்க்கும் போது தெரியுது. இந்த நம்ம படத்துல வர்ற மாதிரி சேகர் சேகர் இது அவனுக்கு போட்ட ஸ்கெட்ச்லடா உனக்கு அப்படிம்பாங்க. அது மாதிரி போற போக்குல இது நமக்கு வச்சு செஞ்ச சிலபஸ் தான் என் கண்ணுக்கு தெரியுது. பட் இது எப்படி ஹேண்டில் பண்ண போறோம்னு தெரில. பட் எப்படி இருந்தாலும் சரி நம்ம இதுல இருந்து வெளியேற முடியாது. எல்லாமே ஸ்கூல் புக்ல தான் இருக்கு. நம்ம எங்க இருக்கு எப்படி இருக்குன்னு தேடி பார்ப்போம். தேடி பார்த்து கண்டிப்பா கிடைக்கும். புக்குக்குள்ள தான் இருக்கும். கண்டிப்பா ஜெனரல் இங்கிலீஷ்ல ஒரு 95+ எடுக்கிற அளவுக்கு ஹார்ட் ஒர்க் கொடுக்கணும். அதே சமயம் இங்க ஆப்டிடியூடு பார்த்தோம் அப்படின்னா அதுல 25க்கு அட்லீஸ்ட் ஒரு 23 ஸ்கோர் பண்ண முயற்சி பண்ணலாம். அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டாபிக்ல அந்த அப்படியே ரிவர்ஸ்ல போனீங்கன்னா 20 கொஸ்டின் 10 கொஸ்டின். ஸோ ஓவராலா நம்ம இதை கவர் பண்ணாலே போதும். நம்ம நல்லபடியா ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னு நம்பலாம். இதோட சேர்த்து என்ன அப்படின்னா நிறைய முன்னாடிலாம் வந்து ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து எந்த டாபிக் புக்ல எங்க இருக்குன்னே நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஆனா இப்ப அந்த மாதிரி ப்ராப்ளமே கிடையாது. நீங்க கூகுள்ல போய் ஜஸ்ட் வேர் டு ஸ்டடி ஜென்ரல் தமிழ் அல்லது ஜென்ரல் ஸ்டடீஸ் 2025 இல்ல குரூப் 2 குரூப் ஏ அது என்ன மாதிரி ப்ராம்ப்ட் கொடுத்தாலும் சரி அது இம்மீடியட்டா ஒரு 4-5 அகாடமியோட வேர் டு ஸ்டடி பிடிஎஃப் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அதை நீங்க டவுன்லோட் பண்ணினாலே போதும். எந்த பாடம் ஸ்கூல் புக்ல எந்த டாபிக் கவர் பண்ணுதுன்னு ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை படிச்சினாலே போதும். இப்போ நம்மளுக்கு தேடுற வேலை கிடையாது, அனலைஸ் பண்ற வேலை கிடையாது. ஜஸ்ட் படிச்சா மட்டும் போதும். படிச்சதை ரீகால் பண்றோம், டெஸ்ட் போடுறோம், எக்ஸாம் எழுத போறோம். இதுதான். ஸோ இருக்கிற டைமை கூகுளில் போய் வேர் டு ஸ்டடி உங்களுக்கு எந்த அகாடமியோட ஃபேவரா இருக்குன்னு தோணுதோ இல்லை எந்த அகாடமியோட கிளாரிட்டியா இருக்குன்னு தோணுதோ அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். வேர் டு ஸ்டடி டவுன்லோட் பண்ணுங்க. டவுன்லோட் பண்ணி ஸ்கூல் புக்ஸ் எடுத்து வச்சு படிக்க ஆரம்பிங்க. ஸ்கூல் புக்ஸ் லைன் பை லைன் ஒரு தடவை வாசிங்க. அதுக்கப்புறம் அதில் கீவேர்டு எடுங்க, அதை மனப்பாடம் பண்ணுங்க. கண்டிப்பா 150+ எடுத்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணிடலாம். ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி குரூப் 2 ரிசல்ட் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். பட் அந்த ரிசல்ட்ல கூட பாத்தீங்கன்னா 150 ஸ்கோர் பண்ணவங்க மட்டும்தான் எலிஜிபிலிட்டி ஆயிருக்காங்க. அதுக்கு முன்னாடி அந்த குரூப் 2ல 147 இருந்து வரைக்கும் எலிஜிபிலிட்டி இருந்துச்சு. பட் ஆனால் அந்த டைம் 150 எந்த கம்யூனிட்டியா இருந்தாலும் சரி 150 தொட்டா மட்டும்தான் அங்க ஸ்கோரே ஆகுது, எலிஜிபிலிட்டிக்கே உள்ள வர்றாங்க. அதனால 150 கிராஸ் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தோட படிக்க ஆரம்பிங்க. கண்டிப்பா உங்களால படிக்க முடியும். கிவ் அப் கொடுக்க தேவையில்ல. டைமும் நம்மளுடைய கன்சிஸ்டன்சி மட்டும்தான் அதில் ரொம்ப முக்கியம். ஸோ அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஒரு டாப்பிக்காக கவர் பண்ணுங்க. ஒரு கட்டத்தில் நீங்கள் டாப்பிக்கை கவர் பண்ணி முடிச்சிருப்பீங்க.